நீர் பற்றாக்குறை, வெப்பம், குளிர், உப்புத்தன்மை போன்ற சாதகமற்ற சூழ்நிலைகள் தாவரங்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன. இதுபோன்ற அழுத்தங்கள் இனப்பெருக்க நிலையில் ஏற்பட்டால் பூக்கள் உதிர்வது உறுதி. ஒரு பூ உதிர்வது என்பது ஒரு பழத்தை இழப்பதாகும். இது விளைச்சலில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இனப்பெருக்க நிலைகளில் தாவரங்களுக்கு அமினோ அமிலங்கள் தேவைப்படுகின்றன. மேலும் இந்த அமினோ அமிலங்களை உருவாக்க தாவரங்கள் அதிக ஆற்றலை செலவிட வேண்டும். இனப்பெருக்க நிலையின் போது சாதகமற்ற சூழ்நிலைகளால் ஏற்படும் அழுத்தங்கள் காரணமாக விளைச்சலும் அதன் தரமும் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் நிதி இழப்பு மற்றும் மன உளைச்சலிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற அறிமுகமாகிறது PIயின் அமினோக்ரோ ஆக்டிவ். இது அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் மற்றும் பைப்டைட்களின் கலவையான இயற்கை மூலத்திலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு உயிரை வளர்ப்பதாகும். இதற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? அமினோக்ரோ ஆக்டிவ் காப்புரிமை பெற்ற FED தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. இதில் புரோட்டியோலிட்டிக் என்சைம்களின் உதவியுடன் அமினோ அமிலங்கள் பெறப்படுகின்றன. FED தொழில்நுட்பமானது அமில நீரார் பகுப்பு மற்றும் அதிக வெப்பநிலையை உள்ளடக்கிய அமினோக்ரோ ஆக்டிவ் பயிர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது. தாவரங்களில் புரதங்களை தயாரிக்க L வடிவத்தில் அமினோ அமிலங்கள் இருப்பது அவசியம். FED நுட்பத்தின் மூலம் பெறப்பட்ட அமினோ அமிலங்கள் L வடிவில் உள்ளன. எனவே அமினோக்ரோ ஆக்டிவ் தாவரங்களில் எளிதில் உறிஞ்சப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுகிறது. அமினோக்ரோ ஆக்டிவில் உள்ள புரோலின் பயிர்களுக்கு அஜியோடிக் அழுத்தத்தையும் பூக்கள் உதிர்வதையும் குறைக்க உதவுகிறது. இது பூக்களின் தரத்தை மேம்படுத்துகிறது. குறிப்பாக மகரந்த தானியங்களின் வீரியம் மற்றும் முளைப்பு அதிக மகசூலுக்கு வழிவகுக்கிறது. அமினோக்ரோ ஆக்டிவில் அதிக அளவு கிளைசின் இருப்பதால் இது இலைகளில் உள்ள குளோரோஃபில் அளவையும் ஒளிச்சேர்க்கையையும் அதிகரித்து மற்றும் பழங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. அமினோக்ரோ ஆக்டிவில் காணப்படும் செயலியில் உள்ள பெப்டைடுகள் பழத்தின் நிறத்தை உருவாக்கும் மற்றும் உற்பத்தியின் அடுக்கு ஆயுளை நீட்டிக்கும் ஹார்மோன்களின் தொகுப்புக்கும் உதவுகின்றன. அதனால்தான் பூ மற்றும் பழ வளர்ச்சியின் தொடக்கத்தில் அமினோக்ரோ ஆக்டிவை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. ஏக்கருக்கு 400 முதல் 500 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இப்போது அமினோக்ரோ ஆக்டிவ் உங்கள் பூக்களையோ அல்லது பயிர் மீதான உங்கள் எதிர்பார்ப்புகளையோ குறைக்காது. இதனால் பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கும்.